பேசுவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் நல்ல நிலங்களாக மாறுவதாக, நல்ல நிலங்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானமே, என் இயேசு ராஜனே. எஜமானமே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஏக்கங்கள் எல்லாம் அப்பா அப்படி சித்தம் செய்ய இந்த வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. நம்முடைய ஆண்டவரே அப்பா சோதரம் பிரசன்னம் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை கரம் பிடித்து நடத்த, எங்கள் வாயோடு இருந்து பேச உம்மால் இல்லாமல் யாராலும் ஒன்று செய்ய முடியாதப்பா. நீர் மகிமைப்படுவீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு நன்றி பலியாக இந்த சோதர கூட்டமாக இந்த இடத்திலே ஏறெடுக்க கர்த்தர் நம்ம ஒருவருக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. நல்ல தம்பிக்கு அவனுக்கு புதிய வேலையை கொடுத்தார். தம்பி ஊருக்கு சென்று திருமணம் முடித்து வர கிருபை செய்தார். தம்பி ஜோவுக்கு நல்ல வேலையை கொடுத்தார். எங்களை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக சொன்னார். நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, யாருக்கு அது நல்லது எனக்கு தெரியாது. ஏதாவது கர்த்தர் எங்களை அங்கே கொண்டு போனார். எல்லாவற்றுக்கும் சோதனம் செலுத்த முடியாது. தம்பி வீட்டிலிருந்து வர முடியாது கிருபை செய்தார். சீல ஊருக்கு கடந்து சென்று வர கிருபை செய்தார். எல்லோருக்கும் இந்த ஜெபிப்பதோட வேலைகள் எல்லாம் தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் மட்டுமாய் நடத்துகிறார். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் சோதனம் செலுத்துகிறார். சோதனம், 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 சோதனம். அவர் மாறாதவர், அவர் மறவாதவர். அவர் ஏற்கனவே நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நாம இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நாம தொடர் செய்தியா நம்ம சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு சில இது புதுசா இருக்கும். ஆனா அதையெல்லாம் காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நமக்கு தேவையானது பிரயோஜனமானதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்ப நம்ம கொலோசியர் 4வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நம்ம தியானித்து வருகிறோம். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் புறஜாதிகள் மத்தியிலே இருக்கிறோம், அந்நிய ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறோம். எந்த தேசங்களில நாம் இருக்கும்போது நாம ஒரு சாட்சியாக, நாம அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்போது அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு, நித்திய ராஜ்யத்திலே சேர்வதற்கு அது எப்படி இருக்கும்? வசதியா இருக்கும். அப்ப நாம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அவங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நம்ம சாட்சியா இருக்கணும். கடந்த நாட்களில் அநேக காரியங்களை நாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம எதை கடைசியா பார்த்தோம்னா சிங்கம் அப்படி இருக்கணும். நம்ம நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். எல்லாரும் அவரை சொல்லுங்க. நம்ம யாரும்
பின்தொடர்ந்து வரலனாலும் துன்மார்க்கனுக்கு எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பான்? பயப்படுவான். நம்ம முன்னாடி ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்போமோ, பின்னாடி வர்றது போலீஸோ, அந்த சைட்ல நம்ம தவறா யூட்டர்ன் போறதுக்கு வேற இடத்துல நின்று இருப்போமோ, இப்படிலாம் நமக்கு என்ன செய்யும்? பயம் வரும். அது அப்படி இல்லைனாலும் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட நமக்கு என்ன வரும்? நினைப்போம் துன்மார்க்கன் நான் சொல்றேன். துன்மார்க்கன் என்ன நினைப்பாங்க? நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம் போல இருக்கு, நம்ம பின்தொடர்ந்து வரவங்க நம்ம பிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஆனா நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமான்களா இருக்க வேண்டும். அப்ப உத்தமமா இருக்க வேண்டும். உத்தம வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்னா, நம்மிடமாய் சாய்ந்து நம் கூப்பிடுகிற குரலை கேட்டு அவரை இன்னும் அதிகமாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை வைத்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அந்த சிங்கம் எப்படிலாம் இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒண்ணுங்க? சாப்பிடுறதுலே இருக்கு. அப்ப நாம எப்படி இருக்கணும்னா சிங்கத்துக்கு போல இருக்கணும். அது வழி எப்படி இருக்கும்? தனி வழியா இருக்கும். எப்படி இருக்கும்? நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. அது போற நம்ம அப்ப நீதிமானா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கணும்னா, நம்ம போற பாதை ஜீவனுள்ள பாதையா இருக்க வேண்டும். அப்படியா இருக்க வேண்டும் சிங்கம் அப்படின்னு. நம்ம சிங்கம் என்ன செய்யுமா? திரும்பி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும். நடந்து வந்த பாதையில திரும்பி பார்க்கும். எப்படி நான் நடந்து வந்தேன்? கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார்? எப்படி என்னை கரம் பிடித்து நடத்தினார்? எப்படி என்னை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார்? எந்தெந்த காரியங்களிலே என்னை என் தலையை நிமிர செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? நீதிமான்களா இருக்கிற பிள்ளைகள் திரும்பி பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நான் வந்தேன், நான் இருந்தேன், நான் போல அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். என் மேய்ப்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் அவர் என்ன நான் செய்வேன்? என் கண்களால் நான் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் நான் காண்பேன் என்று யோபு சொல்வதை போல இந்த நாட்களில் நீங்களும் நானும் சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். உளையான சேற்றில் நம்ம பாவத்துல அடிமைத்தனத்துல மீட்கப்பட முடியாம இருந்தோம். கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி ரட்சித்து மீட்டு இந்த இடத்துல வைத்திருக்கிறார் நீதிமான்களாக. தைரியமா நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். ஏன்னா என்னை நடத்துகிறவர் என்னுடைய கர்த்தர் என்று நீங்களும் நானும் இருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை புறஜாதிகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். அப்ப நமக்கு இதற்கு இடையில அநேக காரியங்கள் நமக்கு எதிராய் வரலாம். நமக்கு சில காரியங்கள் நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி எப்படி இருக்கிறானா வகை தேடி சொல்லி இருக்கிறான். அவனுக்கு முன்பாக நாம என்ன செய்யணும்? உனக்கு ஒண்ணு பாய்ச்சா பலிக்காது, உன்னுடைய பாய்ச்சா என்னிடத்துல பலிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது போல அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதிமான்களா நீங்களும் நாளை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அப்படி நிச்சயமாகவே சொல்ல முடியும். அவன் வந்தானா நீ போனா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு அந்த நேரத்துல சொல்லி விட்டு நாம நேர் வழியில செல்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டு ரட்சித்து ஆசாரியர்களாக எப்படி இருக்கிறார்கள்? ராஜாக்களாக ஆசாரியர்கள். அதுக்குதான் நம்ம அந்த வசனத்தை எடுத்தோம். நீங்களும் நானும் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். எல்லா நாளும் சிங்கம் தான். அப்ப உலகத்துல வாழ்கிற நீங்களும் நானும் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். எந்த நாளும் ராஜாக்களா இருக்கணும்னா நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கணும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும் என்று சொல்லி கடந்த நாட்கள்ல பார்க்கிறோம். அப்ப நாம ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள மறுரூபமாகிற அனுபவம், ஒவ்வொருக்குள்ள தேவனுக்கென்று வாழுகிற ஒரு அனுபவம், நம் மூலமாக அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுவார். தேவன் நம்மை உண்டாக்கின அழைத்த அழைப்பிற்கு பாத்திரமுள்ள பிள்ளைகள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும். சொல்லுங்க, நீங்கள் நான் அப்படி இருப்பதற்கு இந்த நாளிலே பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் தியானித்த அந்த கடைசி வசனம் என்னவென்றால், நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டுமா? எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று
அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிக்க முடியும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் 5வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. வாங்க, எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நிலையை சொல்லுங்க. நாம எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டுமா? எல்லாம் சொல்லுங்க. நானு எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனா இருக்கணும். மனம் தெளிவுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அகராதியில பார்த்தோம்னா விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விவேகம்? சொல்லுங்க எல்லாரும். விவேகமா இருக்கணும். எல்லா காரியங்களிலும் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் உனக்கு எப்படி இருக்கணும்? எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கு? மனம் தெளிவுள்ளவனா இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம விவேகமா நடக்கும்போது, நாம தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது, அப்ப என்ன நடக்குமா? அநேகர் நம்மை கண்டு என்ன செய்வாங்க? தேவனுக்கு முன்பாக தேவனை அறிந்து கொள்ள, தேவனுக்குள்ள நடக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறுவாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவன் அழைத்த அழைப்பின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரதர், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா பரவாயில்ல, தீங்கு அனுபவிக்கணும்னு சொல்றீங்களே, என்ன தீங்கு அனுபவிக்கணும்னா, அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் கடந்து வந்த பாதைகளை எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ, அந்த தமஸ்கு வீதியில ஏற்றுக்கொண்டாரோ, அதிலிருந்து அவரு இறந்து போற வரையில் உள்ள காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா, எல்லா நாட்களிலும் என்ன இருக்கு? தீங்கு. எல்லாமே தீங்கா இருக்கு. பாருங்க, நீங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அந்த காரியங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம் என்பதனால நான் அதை அப்படியே சொல்லி இந்த காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். நீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அது கடைசி வசனங்களில நம்ம வாசிக்க முடியும். வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, 23ல இருந்து சில வசனங்களை வாசித்தீங்கன்னா, நான் எல்லா காரியங்களிலும் எப்படி இருந்தா கிறிஸ்துவுக்காக அநேக பிரயாசங்களை, அநேக அடிகளை, அநேக துன்பங்களை பட்டேன். ஆனா அதுக்கு கடைசியில அவர் சொல்றாரு பாருங்க, 28வது வசனம். இவை அந்த வசனத்தை பாருங்க, 28வது வசனத்தை வாசிங்க. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. என்னை நாள்தோறும் என்ன செய்தா? நெருக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நெருக்குகிறது. அப்ப இது எல்லாவற்றிலும் அவர் சொல்றார், 39 அடிகளை எப்ப எத்தனை வாங்கினாரா? 5 முறை வாங்கியிருக்காங்க. எப்படி? 5 முறை. நம்ம ஒரு நாள் கூட இந்த சுவிசேஷத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கவே இல்லை. அப்படி அனுபவிக்கவும் கர்த்தர் நம்ம அந்த வழியில் நடத்தல. அதே நேரத்துல நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த நாட்கள்ல எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? மனம் தெளிவுள்ளவர்களா இருக்கிற. எதற்காக என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருக்கென்று நம்ம ஜீவிக்க நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இப்படிப்பட்ட காரியங்களை மனம் தெளிவுள்ளவர்களா இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதிலே சொல்லுங்க. அப்ப நம்ம அதுல பார்க்கிறோம், நாம செய்ய வேண்டிய காரியம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீங்கு அனுபவி. என்ன தீங்கு அனுபவிக்கணும் என்றால், நாம இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளிலே, நாம் கர்த்தருக்கென்று நடக்கிற வழிகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதை சரியாக செய்கிற பிள்ளைகளாக நாம இருந்தோம்னா, அதே கர்த்தருக்கு முன்பாக எப்படின்னா நம்ம அவருக்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியா நடந்துக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம், நீங்க எல்லா காரியங்களிலும் எப்படி இருக்க? எல்லாவற்றிலும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கிறோம்? எல்லா காரியங்களிலும் மனம் தெளிவுள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சொல்லுங்க நல்லா. மனம் தெளிவுள்ளவரா இருக்கணும். எதற்காகனா தீங்கு அனுபவிக்க. என்ன காரியங்களை தீங்கு அனுபவிக்கணும் இந்த நாட்கள்னா, நமக்கு இருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் இன்பமா நினைக்கிறோமோ, எதெல்லாம் கர்த்தருடைய வழியில இல்லாத வழியில சென்று கொண்டு இருக்கிறோமோ, அதிலிருந்து
மாறுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கு வரும்போது இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா ஒரு தீங்கு அனுபவிக்கிற காரியமா இருக்கும் என்று நான் கருத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொய் சொல்றோம். நம்ம என்ன செய்யறோம் இந்த நாட்கள்ல? எல்லா இடத்துலயும் பொய் சொல்றோம். பொய் சொல்றதுக்கு நிறைய சொல்றோமா? தம்பி சொல்றாரு, நிறைய சொல்றோம். அப்ப நம்ம பொய் சொல்ற காரியத்தை நம்ம விட்டு விட்டோம் என்றால் அது அப்படி அதை செய்யாம இருந்தோம் என்றால் அது தேவனுடைய பார்வையில எப்படியா இருக்கும்னா ஒரு உண்மையுள்ள மனுஷனா, ஒரு கர்த்தருக்கு பிரியமான மனுஷனா இருக்கும்போது நாம எப்படி இருக்கிறோம்னா நாம தீங்கு அனுபவிக்கிறவர்களாக எதிலிருந்து தீங்கு அனுபவிக்கிறோம்? நம்ம பொய்யை விட்டு எப்படி இருக்கிறோம்? நல்ல வழிகளே உண்மையான வழிகளில் நடக்கும் போது எப்படி இருக்கிறோமா நமக்கு அது தீங்கா தெரியும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குமா இருக்காது? ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றையும் நீ விவேகம் உள்ள பிள்ளையா இருக்கிற என்று அர்த்தம் கொள்ளப்படும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல போய் இந்த மொபைல் காரியங்கள், இன்னும் தாய் தந்தையர் பெரியவர்களை மதிக்காத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களா செய்யும் போது இதே நம்முடைய வாழ்க்கையில இதை செய்தோம் என்றாலே நாம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கிறோம் என்ற அர்த்தம், நம்ம மனம் தெளிவுள்ள பிள்ளைகள். தீங்கு அனுபவிக்கிறவர்கள் மீன்ஸ் அது என்ன அர்த்தம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நமக்கு பிரியமான காரியங்களை விட்டு விலகும் போது அது நமக்கு சில நேரத்துல கஷ்டமாக கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விரும்பியபடி நடக்காத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாக நடக்கிறோம் என்று கர்த்தருக்கு முன்பாக நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று அர்த்தமாக மாறும். அதனால் இந்த நாட்களிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம எல்லா காரியங்களிலும் மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவற்றை எல்லாம் விலக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய இந்த நாளிலே நீங்களும் நான் ஒப்பு கொடுக்கும் போது அது சில காரியம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா தேவன் பார்வையில அது அதிக விலையேறப்பட்டதா இருக்கும். அந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் பட்டது போல தீங்கு அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றாலும் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தோம் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையிலே அது அருமையாக இருக்கும். நாம் எல்லா காரியங்களிலும் மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாக இருப்போம். அப்படி இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அணியிலே சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் நம்ம எல்லா காரியங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் விவேகமா இருக்கணும். ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம ஆதாம் இடத்துல என்ன கர்த்தர் சொல்கிறார் என்ற ஆரம்ப நாட்கள்ல பார்த்தோம்னா இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது நல்ல நமக்கு நன்றாக விளங்கும்படியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ என்ன செய்ய புசியாதே என்று சொல்லி என்ன செய்தார் ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளையிட்டார். ஆனா அவங்க என்ன செய்தார்கள்னா ஏவாள் அந்த சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சனையாய் பேசி அவளை என்ன செஞ்சது? வஞ்சித்தது என்று சொல்லி நாம வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்க வாசிச்சீங்கன்னா 6வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம் தான். வாசிங்க 6வது வசனத்தை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாருங்க, ஒரு சின்ன காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவள் செய்த அந்த காரியம் அந்த நாட்களிலே அவள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய சமூகத்திலே உலாவ முடியாத ஒரு அனுபவம் அவங்களுக்கு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளில் அவங்களுக்கு ஒரு மனம் தெளிவில்லாமல் விவேகமா நடந்து கொள்ளாதபடினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை நான் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே
உங்களுக்கும் எனக்கும் நமக்கு மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம எல்லா காரியங்களிலும் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது தேவனுடைய பார்வையில பிரியமா இருக்கும். நாம் மனம் தெளிவுள்ள பிள்ளைகள், மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாக இருந்து அநேகரை தேவனுக்குள்ள நடத்துகிற ஒரு காரியத்திலே தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, அப்ப நீங்களும் நானும் அப்படியே இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்காக சில காரியங்களை நாம, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு அவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, பலமும் அன்பும் என்னது? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பாக இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில புறஜாதிகளுக்கு முன்பாக பிறருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? ஞானவான்களாய் நடந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? மனம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்? 15வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் 15 நமக்கு எல்லாம் இந்த காரியம் நன்றாக தெரியும். அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் என்ன செய்கிறார்? வெளியிலே அவரை கூட்டிக் கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார், விபன்னமாய் உன்னை நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்து வந்தாலும் 16வது அதிகாரத்துல முதல்ல பார்க்கிறோம், சாராளுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்திலிருந்து யாரை பெற்றிருக்கிறார்? இஸ்மவேலை பெற்று இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு சிறிய காரியம், மனம் தெளிவு இல்ல அந்த இடத்துல. ஏவாளுக்கு அங்க என்ன? பழைய ஏற்பாடு ஆரம்ப நாட்கள் என்ன இல்ல? மனம் தெளிவு இல்ல. இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு நல்ல விசுவாசத்தில் நீதிமான். அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படி எண்ணினாரா? நீதியாக எண்ணினார். இப்படிப்பட்ட நீதியாக எண்ணின விசுவாசத்தின் தந்தை, தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆபிரகாம் கூட சில நேரங்களிலே விவேகம் இல்லாமல் நடப்பதினால சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாராள் மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளையை நான் என்ன செய்வேன்? வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக வைப்பேன் என்று அவர் சொல்லியும் அவருடைய காரியங்களிலே சில காரியங்கள் மனம் தெளிவில்லாதபடியினாலே அவருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாட்களிலே நாம் இல்லாதபடிக்கு நாம் சொல்றோம், அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? மனம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க, நாம இந்த நாள்ல இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு அவன் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுக்குள்ள வேற ஆவி வந்துவிட்டது. என்ன ஆவி? அவனுக்குள்ள வேற ஆவி வந்தபடினாலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி போனது, எல்லாமே சரியாக நடைபெறவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்டிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாக ஆண்டவரின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகள், நம்ம நடக்கிற காரியங்கள், குடும்பங்கள், எல்லா காரியங்களும், பேசுகிற பேச்சு, செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் முன்மாதிரியாக மனம் தெளிவுள்ளவர் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிதாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும். அதன் மூலமாக நடக்கிற காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அது புரோஜனமா இருக்கிறது மாத்திரமல்ல, புரோஜாதிகளுக்கு மத்தியிலே, அந்நிய ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை மனையும் தேவன் பயன்படுத்த அது ஏதுவாக இருக்கும் என்பதை அறிந்து இந்த நாளிலே செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்து, பெரிய நன்மைகளை செய்து நம்மை வழிநடத்த
அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதிலே நீங்கள் வாசித்திருக்கின்றார் அந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல முதல்ல இருந்து 2 சில வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றார், இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்கணும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினது மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லி வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்களை வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நீங்களும் நானும் எப்படி மனம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நீங்க அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, அதற்காக தான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல நம்ம வசனத்தை கேட்கவே முடியல, எங்க பிரசங்கம் பண்ணுவது? என்ன செய்ய முடியல? கேட்கவே முடியல. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்போம், இவர் என்ன பேசிட்டே இருக்கிறது என்ன புரியல எனக்கு அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மத்தியில நாம எப்படி பிரசங்கம் பண்ணுவது? நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுவது? ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ என்ன செய்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா. நீ பாட்டே பேசிட்டு இருக்காத, நீ பாட்டே ஒரு ஏதாவது காரியம் சொல்லிட்டு இருக்காத, ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ள வகையில ஜாக்கிரதையா பிரயோஜனம் பண்ணு. மன தெளிவுள்ள பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக நீ ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு என்று சொல்றார் பாருங்க. அடுத்து சொல்றார் பாருங்க, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டா நாளைக்கு வர மாட்டாங்க, அடுத்த வாரம் வர மாட்டாங்க. கடிந்து கொண்டா என்ன செய்ய மாட்டாங்க? அடுத்த வாரம் ஆலயத்துல பார்க்க முடியாது, அவங்க வரமாட்டாங்க, ஐக்கியத்துல இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவேன் என்றால், கர்த்தரிடத்துல கேளு நீனு. இவங்களுக்கு எப்படி நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம கேட்கும் போது நாம எல்லாம் எப்படி இருக்குமா? எல்லா இடத்திலும் எப்படி இருப்போம்? மனம் தெளிவுள்ளவர்களா இருப்போம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறவராக இருப்போம், அவருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அப்படி இருக்கும்போது தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தீங்கு அனுபவிக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டியதில்லை, செய்யக்கூடிய காலமும் இல்லை. அதுல அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்திருக்க முடியும். தீங்கு அனுபவினதும் உடனே இவங்க சொல்றாங்க, இது என்னடா தீங்கு அனுபவிக்க சொல்றாங்களே, நான் ஆசீர்வாதத்துக்காக நான் இங்க வந்து ஆசீர்வாத தட்டு, ஆசீர்வாத மலை, ஆசீர்வாத பூ, ஆசீர்வாத கட்சிப்பு, என்ன இது கிடைக்கணும். நான் இங்க வந்தா இங்க என்ன செய்ய? தீங்கு அனுபவிக்கிறாங்க. தீங்கு அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு துர்குணத்தை இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விட்டீர்கள் என்றால் அதுதான் தேவனுடைய சமூகத்திலே தீங்கு அனுபவிப்பது. இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனாக நடந்தா அது எல்லாருக்கும், எனக்கு குறிப்பா எனக்கு எப்படி இருக்கும்? அது தீங்கு அனுபவிக்கிற மாதிரி தோன்றும். ஆனா அது தீங்கு அனுபவிக்கிறது அல்ல, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிற காரியமாக இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப மனம் தெளிவுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொண்டு எப்படி இருக்குமா? ஜாக்கிரதையாய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணு. நீ ஒரு காரியத்தை சொல்லும் போது ஜாக்கிரதையாய் அவங்களுக்கு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டெல்லாம் போட்டு வந்தா போடாதுன்னு சொல்லு. அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க? அடுத்த முறை போட்டுட்டு வரமாட்டாங்க. அவங்க நாளைக்கு கோச்சுக்குவாங்களே, வரமாட்டாங்களேன்னா அவங்க பரலோகத்துல பாத்துக்குவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரலோகம் பாத்துக்குவாங்க அந்த காரியங்களை. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு, நீ செய்ய வேண்டியதை செஞ்சிடு, நீ கண்டனம் பண்ண வேண்டியதை சொல்லிடு. ஜாக்கிரதையா சொல்லு. ஜாக்கிரதையானா அந்த ஞானத்தை தேவன் இடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நீ சொல்லு. உடனே ஒருத்தனை கூப்பிட்டு நீ அதை கலந்துடா, அதை மாற்றா, இப்படி எல்லாம் இல்லாம அதை சொல்லுற விதத்துல சொல்லத்தக்கதாக கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கீழே 3வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை
விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த நாள்ல வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை காரியங்கள் ஆனது. சில நேரத்துல நம்ம பத்தி ஒரு யூடியூப் ஒருத்தன் போடுறான்னா அதுக்கு உள்ள ஊழியக்காரங்களை அவங்க இந்த சுவிசேஷத்தை சொல்றவங்கன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. என்ன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, முடியாது. ஏன் ஒருத்தவங்க நம்ம குறித்து ஒரு காரியத்தை அறிந்து யூடியூப்ல போட்டு அதை எத்தனையோ லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போடுற இன்னைக்கு ஆராதனைய 30 பேர் 31 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்ல ஆராதனைகளை, நல்ல ஜெபத்தை, நல்ல ஒரு ஆராதனையை, நல்ல வசனங்களை பேசுகிறவர்களை போட்டா ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நான் அடிக்கடி அவருடைய இதை பார்ப்பேன். அவர் பேர் சாம் சார்லஸ் நினைக்கிறேன். வயசான ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசுவாரு. நல்ல காரியங்களை பேசுவாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு 70 மேல 80 மேல தாண்டவும் மாட்டது வியூவர்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் 70க்கு மேல தாண்ட மாட்டது. ஆனா இவங்களுக்கு போட்டா, அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு, இந்த இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு அவர்களுக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா ஒரு நாள்ல 70K போடுறாங்க. உண்மையா தவிர பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுல போட்டிருக்காங்க 780K போட்டிருக்காங்க, என்னமோ போட்டிருக்காங்க. இப்படி அவங்கள பத்தி போடுறாங்கன்னா அப்படிப்பட்ட காலமா இது இருக்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? மனத்தெளிவுள்ளவனாயிரு. இன்னைக்கு சொல்லுங்களேன், இன்னைக்கு சொல்லுங்க, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவினா தீங்கு அனுபவிக்க வேண்டியது நம்ம காரியம். என்ன தீங்குனா, நமக்கு இன்னைக்கு சிறு சிறு இன்பங்கள், சிறு சிறு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்னைக்கு விட்டு விட்டோம்னா, நான் மொபைல் பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற காரியத்துல இந்த நாள்ல ஆராதனைக்கு வரைக்கும் மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? தீங்கா இருக்கும். ஆனா அது தீங்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்க தீங்கு அனுபவிக்கிற இந்த காரியத்தை நீங்க விட்டு விட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, அததான் சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். என் சகோதரா சகோதரியே, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். ஏன்னா இனி நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு. அல்லேலூயா. இந்த நாள் உபதேசம் உங்களுக்கு என்னன்னா, ஆதி ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், சிலர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து தூரம் சென்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமான சில காரியங்களை செய்யும் போது அது நமக்கு தீங்காக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று எல்லா இடங்களிலும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை இடத்துல வைத்திருக்கிறார். சொல்லுங்க, அதற்காக தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த செய்து ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. அப்படி ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக தான் கர்த்தர் உங்களை வேண்டிய இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும். தொடர்ந்து ஒரு நாட்கள்ல நாம் பேசுவோம். நாம எப்படி அதற்கு என்னென்னத்தை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. என்னென்னத்தை விட்டு விட வேண்டும். நம்ம தீங்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்னத்தை நம்ம என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு குழுவாக கொடுத்துறேன். ஏன்னா நீங்க படிச்சுட்டு வாங்க. நாங்க அதெல்லாம் படிக்கிறதுலாம் பழக்கமே இல்லை. இன்னைக்கு வச்சீங்களா, நாங்க பைபிள எங்க வைக்கிறோம்னு வெள்ளிக்கிழமை தான் தேடுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களும் நானும் சில நேரத்துல அது வச்சு இடம் தெரியாம சர்ச்சுக்கு வர வேண்டியது இருக்கு. சில நேரத்துல வெள்ளிக்கிழமை வச்சுட்டு அடுத்த வாரம் எடுத்துட்டு வரும்போது வண்டி வந்துருச்சு, நம்ம எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எங்கேயோ வச்சுட்டு போயிடுவோம். அங்க போய் பாத்துக்குவோம். என்னது பாத்துக்குவோம். அவரு பாத்துருவாரு. அவரு பாத்துட்டு அவரு உங்களை பாத்துட்டு இருக்காரு. நீங்க அப்படிலாம் இருக்காதீங்க. என்ன வாசிங்க, நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா நான் சொல்லிடுறேன். அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1-5 உள்ள காரியங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். தற்பிரிய, பணப்பிரிய, என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். என்ன செய்யுது? வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு யூடியூப்ல உள்ள இல்ல அவங்களுக்கு இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல.
இங்க உள்ள காரியங்கள்ல அவங்களுக்காக நான் சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கப்பட்டவர்கள்? மனம் தெளிவுள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படி? நானும், நீங்க எல்லாம் சொல்லுங்க, நானும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க? மனம் தெளிவுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஏவாளை போல அல்ல, சில வேளைகளில் ஆபிரகாமை போல அல்ல, சில வேளைகளில், எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடாது, தவிர சில நேரங்களில் ஆபிரகாமை போல அல்ல, சவுலை போல அல்ல, பேதுருவை போல சில நேரங்களில் இல்ல. அல்லேலூயா. நான் எப்படின்னா சில நேரங்களில் பேதுரு போல அவரை மறுதலித்த காரியம் உண்டு. அது அப்பாலே போ சாத்தானே என்ன சொன்ன பேரு வாங்கின பேதுரு, ஆனால் அவர் மேல் தான் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பும் போது அவருடைய வாழ்க்கையில எப்படி மாறுகிறார் என்றால், நான் ஒரு பாறையாக மாறுகிறேன், கர்த்தர் என் மேல் சபையை கட்டும்படியாக நான் மாறுகிறேன் என்று மனம் தெளிவுள்ளவனாக பேதுரு மாறினது போல இந்த நாட்களில் நீங்களும் நான் மாறத்தக்கதாக தான் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்கள் நான் எப்படி இருக்குமா? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் மனப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு, இப்ப எல்லாம் சொல்லுங்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு நான் விலகுகிறேன், நான் விலகுகிறேன். இப்படி இருக்கும்போது எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்கும்போது எல்லாவற்றிலும் நான் மனம் தெளிவுள்ளவனாய் இருக்கிறேன், தீங்கு அனுபவிக்கிறேன், சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்கிறேன், என் ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாட்களிலே அப்படி இருக்கிற பிள்ளைகளாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது யாரெல்லாம் என்று நம்ம வர நாட்களில் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? என்ன முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன themselves என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? themselves. இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கு themselves. அவர் என்ன செய்வாரு? தனக்குள்ளத மாத்திரம் தான் பார்ப்பாரு. எப்படி? செல்ஃபிஷ். எனக்கு நான் சேஃபா இருக்கிறேன், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் இதெல்லாம் இதை பத்தி நானே கவலைப்பட தேவையில்லைங்கிறவர் தான் யாரு? எப்படி? தற்பிரியர். சொல்லுங்க. அப்படி இல்லாத இருக்கணும்னு எத்தனையோ காரியங்கள் அதுல எத்தனை ஒரு ட்ரிப் எண்ணிடுவோமா? சொல்லுங்க பாப்பா. ஒண்ணு தற்பிரியர், மனப்பிரியர், வீம்புக்காரர், அகத்தை தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம், சுபாவ அன்பு இணங்காதவர்கள், அவதூறு இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையர், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகர உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், தேவ பிரியமில்லாதவர்கள், சுகபோகமாய் இருப்பவர்கள், தேவ பக்தி வேஷத்தை தைத்தவர்கள். நான் நினைக்கிறேன் 15 இருக்கா? எத்தனை? 20. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த கணக்குக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை? இதுல ஏதாவது ஒரு காரியம் என்னிடத்துல இருக்கும் என்றால் தயவு செய்து கர்த்தாவே என்னை மன்னியும். நான் அதுல இருந்து எல்லாவற்றிலிருந்து நான் விடுபட நான் ஆசிக்கிறேன். அதை நான் அறிந்து கொண்டு அநேகருக்கு முன்பாக சாட்சியா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணி போகலாம். எத்தனை? 19 காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி நாம என்ன செய்யணுமா? நாம மனம் தெளிவுள்ளவர்
உள்ளவர்களா, நீயோ எல்லாவற்றிலும் மனந்தெரிவுள்ளவனாயிரு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுறது போல, என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரி, இந்த நேரத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ மனந்தெரிவுள்ளவனாயிரு, மனந்தெரிவுள்ளவனாயிருங்க. உனக்கு பிரியமாய் இருக்கிற, உனக்கு சுகமாய் எண்ணுகிற காரியத்தை இந்த நாளிலே விட்டு விலகு. தீமையை விட்டு தீங்கு அனுபவிக்கிறேன் என்று நீ நினைக்காதே. இது உன்னிடத்திலிருந்து மாறும்போது உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு முன்பாக இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளை ஆகிய நீங்களும் நான் தேவனுக்கு முன்பாக ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு விஷயம் நான் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, நான் இந்த நேரத்திலே உமக்கு முன்பாக மனம் தெளிவுள்ளவனாய் இருக்க ஆசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால நான் செல்வேன், உலகம் எனக்கு பின்னால, சிலுவை எனக்கு முன்பாக என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அதற்குள்ள ஞானத்தை தேவன் நமக்கு தரும்படியாக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று ஜீவிக்கும்படியாக, கர்த்தருடைய அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். நாம தீங்கு அனுபவிப்பதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறு சிறு காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமென் பின்னா சிலுவை முன்னா, உலகமை பின்னா சிலுவை முன்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றே விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றே விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உலகத்தின் பெருமை செல்வத்தின் கருத்து எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாமை உடமையாம் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாமை உடமையாம் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயோ எனக்குள்ளே இயேசு, நானவராலயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால் சிலுவை முன்னால், உலகமே
ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு சிற்றின்பங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பொய் சொல்லுகிற காரியம், இந்த மொபைலில் உள்ள காரியம், மீடியாவில் உள்ள காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை விட்டுவிட்டால் சிறிய தீங்காக இருந்தாலும் அது உம்முடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாய் இருந்து தேவனுக்கு பிரியமாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தை உயர்த்த எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அதற்கான பலனை தருகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அப்பா ஆண்டவரே பிரியமில்லாத நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் விட்டுவிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் கிருபை கூர்ந்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்குரிய பலத்தை ஆண்டவரே உடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்கு தந்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரே அப்பா விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. அதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக அநேகருக்கு முன்பாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் நம் ஆண்டவரே நாங்கள் மனதில் உள்ள பிள்ளைகளாக இருக்க தேவனுக்கு பிரியமாக இருக்க இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி நீ அழைத்திருக்கிறபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்கள் மூலமாக அநேகர் உண்மை அறிந்து கொள்ளப்படும்படியாக உமக்கு நன்றி. இவர்கள் மூலமாக கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் தெளிவுள்ள பிள்ளைகளாக மாற்றப்படும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவனுடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா சோதரம் அப்பிரயோஜனமான விசுவாசிகள் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கடமை மாத்திரம் கர்த்தாவே எங்களுடைய இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம்ப்பா. நீர் இவர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரை நீர் கிரியை செய்யும்படியாக இவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் எல்லாவற்றிலும் செழித்திருக்க, எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க, எல்லா காரியங்களையும் மனரமயமாய் இருக்க கர்த்தர் இவர்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரை. வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா ஆண்டவரே. நல்ல தாளந்துள்ள பிள்ளைகளை இந்த இடத்துல வைத்திருக்கிறேன், உமக்கு நன்றி ராஜா. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருடைய தாளந்துகளும் தேவனுக்கு ஆண்டவரை பயன்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. அதன் மூலமாக ஆண்டவரே உடைய நாம் இந்த தேசத்திலே மகிமைப்படுவதாக, எழுப்புதல் உண்டாவதாக. இன்னும் நாங்கள் எல்லா காரியங்களையும் சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை வருவதே. ஆமென். நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்தத்தில் மறைந்துள்ளே நான், இரத்தத்தில் மறைந்துள்ளே நான், இரத்தத்தில் மறைந்துள்ளே சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஏற்றிக்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 நமக்கு, தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஏன் தீங்கும் என்னை அணுகாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவராலே நிறைவான பலனை பெற்று நிறைவாயிருப்பீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.